சேலம் மாவட்டத்துல விவசாயம் மட்டும் இல்ல, நிறைய தொழில்கள் இருக்கிறது. அது குறிப்பாக கொலுசு கொலுசு தொழிற்சாலை இருக்கிறதா? கொலுசு தமிழ்நாட்டிலேயே கொலுசு, அப்புறம் அந்த அரணா கயிறுன்னு சொல்லுவாங்க, அரைஞான் கயிறு, மெட்டி, தண்டை, இதை செய்யக்கூடிய ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டிலேயே. வெள்ளி கொலுசை செய்யக்கூடிய கலைஞர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த சேலம் மாவட்டம் தான். அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஒரு 35,000 குடும்பங்கள் பிழைக்கிறார்கள். ஆனா அதற்கு இப்ப வெள்ளி விலை வேற ஏறி இறங்குதா? இன்னைக்கு என்னமா விலை? 280 ரூபாவா? 40 ரூபாய்லாம் இருந்தது ரொம்ப நாள். அப்புறம் 70 ரூபாய் இருந்தது, 80 ரூபாய் இருந்தது. திடீர்னு பார்த்தா 110, 230, இன்னைக்கு 280 கிட்ட நிக்குது வெள்ளி விலை. அப்ப 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 அந்த செய்யும் தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை பாருங்க. அவங்க எப்படி அதுல முதலீடு செய்வாங்க, எப்படி அதுல வேலை செய்வாங்க. அதற்கான ஒரு ஊக்குவிப்பு, ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த தொழில் இந்தியால வேற எங்கேயுமே கிடையாது, சேலத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த தொழிலை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும், அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு ஊக்கத்தை கொடுத்து அவங்களை பாதுகாக்கணும். இல்லைன்னா இந்த நம்ம குழந்தை பிறந்தோன்னு என்ன செய்யறோம்? முதல்ல போய் கொலுசு வாங்குவோமா இல்லையா? ஒரு அரணா கொடி வாங்குவோம். அப்புறமா தான் இப்பதான் பவுன் விற்கிற விலையில கழுத்துக்கு செயின் வாங்குறதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. செயின் வாங்கி ஒரு வளையல் போடுவாங்க. தாத்தா பாட்டியோட முதல் வேலையே போய் குழந்தைங்களுக்கு கொலுசு வாங்குறோமா இல்லையா? பொம்பளை குழந்தையானா சலசலன்னு சத்தம் போடுற கொலுசு, ஆம்பளை குழந்தையாதான் பேரம் பிறந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு தண்டை வாங்குவோம். ஆமா, அண்ணா கொடி வாங்குவாங்க. அந்த மாதிரி வெள்ளியில அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். அது நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு. பேரம்பேத்தி பிறந்தா முதல்ல அதான் செய்வோம். ஆனா இன்னைக்கு அந்த தொழில்ல நம்ம சேலத்துல மட்டும்தான் அது இருக்கு, வேற எந்த ஊர்லயும் கிடையாது. இங்க பண்ணிதான், இங்க செய்துதான் எல்லா ஊருக்கும் போகுது. அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். அடுத்தது கயிறு திரிக்கும் தொழில், கயிறு திரிக்கும் தொழிலும் அதிகமாக இருக்கு. அதற்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் தனியார நல்லா பண்றாங்க. அரசாங்கம் இதுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்ல. விவசாயத்துக்கு அடுத்து இந்த தொழில்லாம் இங்க முன்னுரிமை பெற்று இருக்குது. தேங்காய் நாறு, அந்த தேங்காய் நாறு, தேங்காயில வர டஸ்ட், இதை எல்லாமும் ஏற்றுமதி செய்கிறார்கள். இதற்கும் ஒரு முறையான ஒரு தொழிலுக்கு உதவி செய்யணும். இது மாதிரி இங்க ஏகப்பட்ட பாக்சைட் மைன்ஸ், மேக்னசைட் மைன்ஸ்லாம் இருக்குது. இதையெல்லாம் எப்படி நல்லபடியாக நிர்வகிப்பது போன்ற எத்தனையோ தனியா இந்த தொழில்கள்லாம் இங்க இருக்கு. அதாவது இந்த சேலம் மாவட்டத்துல அப்ப யோசிச்சு பாருங்க, தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது. அப்ப அரசாங்கம் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல, வெறும் போதைக்கும், கஞ்சாக்கும், குடிக்கும் தான்.